ஹே guys, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு பர்த்டே விஷ் இருக்குது. ஃபாத்திமா நம்ம சப்ஸ்கிரைபர், அவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ விஷயம் மேலும் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃபாத்திமா. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. ஒரு சில கஷ்டங்கள்லாம் வரும் தான். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோட நேம் வந்துட்டு ரொமான்டிக் ப்ரொஃபஸர். ஸோ இது வந்து ஒரு ஜிமனோட ஒன் ஷாட். ஸோ ஃபாத்திமா வந்துட்டு ஒரு ஜிமன் பயாஸ் எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதே மாதிரி இது ஜிமினோட பயாஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அவங்க எல்லாருக்காகவுமே தான் இதை டெடிகேட் பண்ணுறேன். ஸோ இப்போது ஸ்டார்டிங் சீனில் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ உங்களை சுற்றி ஒரு ஒரு நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க. இங்கே பாருமா, உங்கள் அப்பா எங்கள் எல்லாருக்கிட்டேயும் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கார். இந்த கடன் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்காம நாங்கள் உங்கள் அப்பாவோட டெட் பாடியை எடுக்க அலோவ் பண்ண மாட்டோம். இதுதான், நீ இவ்வளோ தரத்தையும் கொடுத்துட்டு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களை சுற்றி ஒரு கும்பல் நின்றுட்டே இருக்குது. அப்போ ஒருத்தன் வந்து உங்கள் மேலே கை வச்சு, வா உங்கள் அப்பா என்கிட்ட வாங்கின கடனுக்கு நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பிடிச்சி இழுக்கிறான். இன்னொருத்தன் வந்துட்டு, என்ன நினச்சிட்ருக்க, அவங்க அப்பனுக்கு நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னு தெரியுமா, இவ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் பிடிச்சி இழுக்கிறான். ஸோ ஒரு சிலர் எல்லாருமே, என்னடா நினச்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு மட்டும்தானா, அப்போ எங்ககிட்டலாம் கடன் வாங்கியிருக்கான், நாங்கள் எப்படி வசூல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் எல்லாமே சுற்றி சுற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே இருக்க பெரிய மனுஷங்களாம் சேர்ந்துட்டு, என்னப்பா நினச்சிட்ருக்கீங்க, ஒரு வயசு பொண்ணுக்கிட்டே இப்படி தான் நடந்துப்பீங்களா, இதெல்லாம் ரொம்ப தப்பாக தெரியலையா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. அப்போது நடுவில் ஜிமினா வராரு. ஸோ ஜிமின் வந்துட்டு, உங்களோட ப்ரொஃபஸர், ஸோ உங்கள் அப்பா டெத் ஆகிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரும் அங்கே வந்திருப்பார். ஸோ அவர் வந்துட்டு, என்ன நடக்குது இங்கே, ஒரு பொண்ணை நீங்கள் அது பொண்ணா இல்லை வேறு ஏதாச்சும் ஏதோ ஒரு பொருளை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு தான் சொல்லிவிட்டு, இப்போ என்ன உங்கள் எல்லாருக்கும் அந்த கடனை திருப்பி கொடுக்கணும் அவ்வளோதானே, நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு இந்த இந்த சடங்கை ஒரு நிம்மதியாக அவர் தூங்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதை ஏன் நீங்கள் இப்படிலாம் தடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்று பேசிகிட்ருக்காரு. இப்போது இவ்வளோ பேசுகிறிய தம்பி, நீ யார் இவங்களுக்கு, நீ என்ன பண்ண போகிற, நீ வந்து பேசிகிட்ருக்க, ஏன் நீ கொடுக்குறியா இந்த கடனை, அதுக்கு என்ன, நானே கொடுக்குறேன் இந்த கடனை எல்லாத்தையும். சார் நீங்கள், நீ கம்முன்னு இருமா. இல்லை எனக்கு புரியல, நீ கொடுக்குறேன்னா நீ என்ன அவளுக்கு புருஷனா என்ன, ஏன் புருஷனாக இருந்தால் தான் கொடுக்கணுமா? ஆமாம், ஒன்று புருஷனாக இருக்கணும், இல்லை அண்ணன் தம்பியாக இருக்கணும். அந்த பொண்ணுக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். அப்போ நீ யார், புதுசாக முளைஞ்ச காலானா, என்ன புதுசாக முளைஞ்ச காலானா, ஏன் அப்படி அந்த பொண்ணுக்கு புருஷனாக இருந்தால் தான் இந்த கடனை கொடுக்கணுன்னா, நானே அந்த பொண்ணுக்கு புருஷனாக இருந்துட்டு போகிறேன். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படியா, நாங்கள் எப்படி அதெல்லாம் நம்புறது? இப்போ என்ன, நானும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா நீங்கள் நம்புவீங்களா? சரி நம்புகிறோம். எங்களோட ரெஜிஸ்டர் புக் எடுத்துகிட்டு வரோம், நீ கையெழுத்து போட்டு அந்த பொண்ணுக்கு அஃபிஷியலாக புருஷன் ஆகிடு, நாங்கள் எல்லாமே உங்களை நம்பி இந்த சடங்கு செய்ய விட்றோம். இது இது என்ன வீடுன்னு தெரியுமா? இந்த வீட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்கிறீங்களே, நியாயமாக இருக்கா? நீங்களாம் பெரிய மனுஷன் தானே, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தேவை எங்களோட பணம் எங்களுக்கு திரும்ப கிடைக்கணும். சார் நீங்கள் தேவையில்லாமல் இந்த பிரச்சனை தலையிடுறீங்க சார். இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் சார். வயனா, நீ கொஞ்சம் கம்மன் இருக்கியா? உன்னை கூறு போட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவானுங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோ. இந்த உலகத்தில் பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இருக்கான்னு கேட்டால் ஒரு சில பக்கம் இருக்குன்னு சொன்னாலும் ஒரு சில சைடு இல்லை. சார் அதுக்காக நான் எப்படி சார் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீங்கள் என்னோடய ப்ரொஃபஸர். கொஞ்சம் அமைதியாக இரு. இப்போ இருக்கிற பிரச்சனையில் இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும்னு தான் யோசிக்கணும். இதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சால்விங் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம இதை தான் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது சார். ஆனால் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கிறதுக்குள்ளார ஒருத்தன் வந்துட்டு, உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா சொல்லு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எல்லா கடனையும் அடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் வந்து நிற்கிறான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஸோ தெரியாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறத விட தெரிஞ்சவரையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் நீங்களும் எடுக்கிறீங்க. பட் ஆனால் உங்களுக்கு இதில் உண்மையான ஒரு லவ்வோட கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டால் கிடையாது. பட் ஆனால் வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் புக் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் புக்கில் நீங்கள் 2 பேருமே சிக்னேச்சர் போடுறீங்க. ஸோ உங்களுக்கு மேரேஜும் முடியுது. மேரேஜ் முடிஞ்ச உடனே உங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கிறாங்க. ஸோ அன்றைக்கி நைட் நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க. வயனா, வீட்டுக்கு போகலாமா? சார் எங்கே சார் கூப்பிட்றீங்க? இதுதான் சார் என்னோடய வீடு. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு கல்யாணம் நடந்திருக்கலாம். ஆனால் என்னால் இன்னும் மென்டலாக ப்ரிப்பேர் ஆக முடியல சார். உங்களை நான் இன்னமும் சார்ன்னு தான் கூப்பிட்டுட்ருக்கேன். என்னால் உங்களை அந்த மாதிரிலாம் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல சார். ப்ளீஸ் என்னை விட்டுருங்களேன், நான் இங்கேயே இருந்துடுறேன். வயன், நீ ரொம்ப தப்பான முடிவு எடுக்க. நீ இங்கே இருக்கன்னா அதுக்காக நான் ஒன்றும் இத்தனை பேர்கிட்ட வாக்குவாதம் பண்ணி உன்னை நான் கல்யாணம் பண்ணல.
உன்னோட சேஃப்டி இங்கே இருக்காதுன்னு தெரிஞ்சு தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன். நீ நம்ம வீட்டுக்கு வா போகலாம், அங்கே தான் சேஃப்டி இருக்கும், வா என் வீட்டுக்கு போகலாம். சார் அங்கே இருக்கவங்க யாரையுமே எனக்கு தெரியாது, திடீர்னு கல்யாணம் பண்ணிவிட்டு திடீர்னு வான்னு சொன்னால் அங்கே இருக்கவங்களாம் என்னை எப்படி சார் பார்ப்பாங்க? அதுக்காக என்னால் உன்னை இங்கே விட்டுட்டு போக முடியாது. கிளம்பி என் கூட வர வேலையை மட்டும் பாரு. சார் ஆனால் இதை நான் உன்னோட சாராக சொல்லலை, உன்னோட கணவராக சொல்கிறேன். என் கூட வா, இது நம்ம வீடு கிடையாது, நம்ம வீட்டுக்கு போகலாம் வா. சரி ஓகேன்னு சொல்லி நீங்களும் கிளம்பி போகிறீங்க. ஸோ இப்போது ஜிம்னா வீட்டில் அவர் கால் பண்ணி சொல்லியிருப்பார், இந்த மாதிரி எனக்கும் வயன் அப்படின்ற ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ அவளும் என்னோடய ஸ்டூடெண்ட் தான். ஸோ போன இடத்துல ஒரு ப்ராப்ளம், ஸோ அந்த இடத்துல நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சுமா அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால அவங்க வந்துட்டு சரி கல்யாணம் பண்ணி துக்கம் நடந்த வீட்டில் இருந்து வந்தாலுமே அவங்க கல்யாணம் பண்ணி வராங்க அப்படின்றதுனால அவங்கள நல்லபடியாக வரவேற்கணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க அம்மாவும் ரெடி பண்ணுறாங்க. ஸோ ரெடி பண்ணோடனே ஜிமினாவுக்கு ஒரு குட்டி தங்கச்சி ஒருத்தி இருக்கா, வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கா. ஹாய் அண்ணி, வெல்கம் டு மை ஹோம், சாரி வெல்கம் டு அவர் ஹோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வரீங்கல்ல, வாங்க நான் உங்களுக்கு எல்லா இடத்தையும் சுற்றி காமிக்கிறேன். இருடி இப்போ தானே அவங்க வந்திருக்காங்க, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள ஃபஸ்ட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே கூப்பிட்டு போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து தண்ணி குடிக்கிறியாம்மா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்களும் இல்லை வேண்டாமா அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, வேறு ஏதாச்சும் சாப்பிட்றியா, பசிக்குதா, இல்லை சாப்பிட்டியா ஏதாச்சும்? இல்லை சாப்பிட்ல. சரி சாப்பிட்றியா, மேலே போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிம்னாவோட தங்கச்சியை கூப்பிட்றாங்க. லீனா, லீனா. ஆமாம் சொல்லுங்கள். எங்கடி போனேன்? இல்லை அண்ணி வந்திருக்காங்கல்ல, அண்ணி குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆவாங்க, அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் ஆவாங்கல்ல, அதுக்காக ட்ரெஸ் எடுக்க போனோம்மா. சரி ஓகே, உன்னோட ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகட்டும், ஃப்ரெஷ் ஆனதும் கீழே கூப்பிட்டு வா, நான் அதுக்குள்ளே டின்னர் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கிறேன். ஸோ சாப்பிட்லாம், எதுவும் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். ஸோ கூப்பிட்டு போறியா? ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை லீனா கூப்பிட்டுட்டு போகிறா. அப்போது அண்ணி வாங்க, அண்ணன் உங்களை பற்றி என்கிட்ட நிறையா சொல்லியிருக்கான் தெரியுமா? என்னை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? உனக்கு என்ன ஆல்ரெடி தெரியுமா? எனக்கு உங்களை நல்லா தெரியுமா, அண்ணன் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போதே பின்னாடி இருந்து ஜிமினா உங்களோட டிஷர்ட், அந்த லீனாவோட டிஷர்ட் காலரை பிடிச்சி இழுக்கிறாரு பின்னாடியே. என்னடா நான் இதுக்கடா எடுக்கிறேன், எங்கேயாச்சும் அன்னிக்கிட்ட பேச விட்டுறியா? இன்றைக்கி தானே நேரில் கூப்பிட்டு வந்திருக்கேன். அவளுக்கு எதுவும் தெரியாது, நீ ஏதாச்சும் சொல்லி வச்சிடாதடி. என்னண்ணா சொல்கிறேன், தெரியாது அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ண? அதெல்லாம் நான் அம்மா கிட்டே சொல்லிட்டேன், உங்ககிட்ட அப்புறமா சொல்கிறேன், ஆனால் அவளுக்கு எதுவுமே தெரிய தேவையில்ல. சரி நானும் சொல்லலை. இப்போது அப்படியே நீங்கள் என்ன எங்கே போனேன்? இல்லை அண்ணா கூப்பிட்டானா அதனால் போனேன். சரி என்ன சொன்னார் உங்கள் அண்ணன் என்னை பற்றி முன்னாடி உனக்கு தெரியுமா? இல்லை இப்போது அண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி அம்மா கிட்டே சொல்லும்போது அம்மா சொன்னாங்க, அதை தான் தெரியும்னு சொன்னேன். ஓஹோ சரி, நீ என்ன படிக்கிற? நான் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். நீ? சரி ஓகே. நானும் காலேஜ், இதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் என்னை காலேஜ் போக அலோவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியலையே. அதெல்லாம் இல்லை, அம்மா அண்ணன் 2 பேருமே உங்களை அலோவ் பண்ணுவாங்க, நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. சரி. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது உங்ககிட்டயே பேசுகிறதுக்கு கூட. நான் ஏதாச்சும் தப்பாக பேசுகிற மாதிரியா இருந்தால் என்னை மன்னிச்சிடு சரியா? அண்ணி நீங்கள் என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? அப்படிலாம் இல்லை, அம்மா செம்ம சாஃப்டான கேரக்டர். நீங்கள் வேணால் பாருங்களேன், நீங்கள் என் கூட ஜெல்லாகிறத விட அம்மா கூட தான் ரொம்ப ஜெல்லாக ஒட்டிப்பீங்க. அந்தளவுக்கு அம்மா ரொம்ப நல்லவங்க தெரியுமா? சரி. எது உன்னோட ரூம்? இதுதான் என்னோடய ரூம், வாங்க நம்ம இங்கே 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை உங்கள் ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறா. போனோடனே நீங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு, ஸோ சாரீ தான் எடுத்து கொடுத்துருக்கா. ஸோ நீங்களும் அழகாக ஒரு சாரீ கட்டிட்டு கீழே இறங்குறீங்க. லீனா எதுக்குடி சாரீ எடுத்து கொடுத்த? கம்ஃபர்டபுளாக இருக்குமா? வேறு ஏதாச்சும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கலாம்ல? இல்லைம்மா, அண்ணி சாரியில் பார்க்கணுன்னு தோணுச்சா, அதனால தான் நானும் சாரீ எடுத்து கொடுத்தேன். எப்படி இருக்குது, அழகாக இருக்காங்கல்ல? அழகாக இருக்காளா என் மருமக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அதை கேட்ட உடனே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இவ்வளோ சீக்கிரம் மருமக அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. அப்போ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜிம்னா சொல்கிறாரு, வயன் நீ எப்பவும் போலவே இரு, நார்மலாக இரு, எதை பற்றியும் யோசிக்காத. வேறு ஏதாச்சும் உனக்கு என்கிட்ட வேணும் இல்லை கேட்கணும் அப்படின்னா தயங்காமல் கேளு, இல்லை என்கிட்ட கேட்க கூச்சமாக இருக்குன்னா நீ அம்மா கிட்டே கேளு, எந்த பிரச்சனையும் கிடையாது. சார் நான் கேட்கணும். சொல்லுவயன் என்ன? இல்லை சார், நான் கடனெல்லாம் நானே அடைச்சிடுறேன், எனக்கு ஒரு நல்ல வேலை மட்டும் எங்கேயாச்சும் பார்த்து கொடுக்குறீங்களா? வயன் நீ என்ன பேசிகிட்டு இருக்க? நீ படிச்சுட்ருக்க, படிக்கிற வேலையை ஃபஸ்ட்டு நல்லபடியாக முடி, அதுக்கப்புறமா ஒரு நல்ல வேலை பார்க்கலாம். நீ என்ன நினச்சிட்ருக்கன்னு எனக்கு புரியல. நான் எதுக்கு உன்னை அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து அவங்க எல்லாருக்கிட்டே இருந்தும் உன்னை நான் மேரேஜ் பண்ணி இங்கே கூப்பிட்டு வரணும்? நீ என்ன புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்க வயன்? நீ ஃபஸ்ட்டு உன்னோட ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணு, அதுக்கப்புறமா ஒரு நல்ல வேலை நானே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் சரியா?
சார் ஆனால் அது வரைக்கும் அவங்க எல்லாமே அவங்களுக்கு பே பண்ணுற அமௌண்ட்ஸ் கேட்பாங்களே, அப்போ நான் என்ன பண்ணட்டும்? நான் எதுக்கு இருக்கேன்? நான் பே பண்ணிக்கிறேன், நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. அப்போ நீங்கள் அப்படியே திரும்பி அவங்க அம்மாவை பார்க்குறீங்க. வயன், என் புள்ள எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வான், அவன் செய்யறதுல எந்த தவறுமே இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும், நீ அவனை முழுமையாக நம்பலாம், சரியா? இல்லை இல்லைம்மா, உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படியே கூப்பிடு. உனக்கு அத்தைன்னு கூப்பிடணும்னு தோணுச்சுன்னா அத்தைன்னு கூப்பிட்டு, அம்மான்னு கூப்பிடணும்னு தோணுச்சுன்னா அம்மான்னு கூப்பிடு. ஓகேம்மா, நான் அம்மானே கூப்பிட்றேன், அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, நீ என்னை அம்மானே கூப்பிடு, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ம், சரிங்கம்மா. அப்புறம் நாளைக்கு எனக்கு காலேஜ் இருக்குது, நான் போகலாமா சார்? அம்மா, நான் போகலாமா? இதில் என்ன கேள்விம்மா? நீ நாளையிலேருந்து எப்பவும் போல் காலேஜ் நீ போ, சரியா? சார், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் மேரேஜ் ஆன விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். யாருக்கும் தெரியாது வயன். நீயா உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லிக்கோ. ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது. ஸோ எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு நான் சொல்லுவேனே தவிர யார் கூட மேரேஜ் ஆச்சு அப்படின்றதெல்லாம் நான் சொல்லிக்க மாட்டேன், சரியா? உனக்கு இதுக்கு ஓகேவா? சார், ஆனால் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வரப்போகுது. இதில் எனக்கு என்னம்மா ப்ராப்ளம் வரப்போகுது? அதெல்லாம் எதுவும் இல்லை வயன். ஸோ நாளைக்கு நீ எப்பயும் போல் காலேஜ் கிளம்பு. நான் உன்னை கூப்பிட்டு போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிவிடுவா, இல்லை காலேஜில் ட்ராப் பண்ண உனக்கு ஓகேவா? இல்லை சார், நான் பஸ் ஸ்டாப்லேயே. அண்ணா, என்னை வச்சுக்கிட்டு நீ என்ன அண்ணியை பஸ்லலாம் போக சொல்லிட்டு இருக்க? நான் அவங்களை இதுக்கப்புறம் ஸ்கூட்டியில் நானே கூப்பிட்டு வந்து நானே ட்ராப் பண்ணிடுறேன், நானே பிக்கப் பண்ணிடுறேன், ஓகே தானே? இல்லை வேணாம், நானே போய்க்கிறேனே. அண்ணி, நான் தான் ஜிமினோட தங்கச்சி. என்னது? இல்லை இல்லை, நான் தான் ஜிமின் அண்ணாவோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது, அதனால பிரச்சனை இல்லை, ஓகேவா? ம், சரி, ஓகே. நீயே என்னை கூப்பிட்டு போயிட்டு நீயே பிக் பண்ணிக்கிறேன்னா எனக்கு நோ ப்ராப்ளம். இல்லைன்னா நீ ஸ்கூட்டி ஓட்டுவியாம்மா? நான் வேணா ஒரு ஸ்கூட்டி வாங்கி தந்துடுறேன், நீயே போயிட்டு நீயே வந்துடுறேன். இல்லைம்மா, இப்போ இருக்க கண்டிஷனில் வேணாம். ஸோ நான் கொஞ்ச நாள் போட்டோம், நான் அது வரைக்கும் லீனா கூடயே போயிட்டு வந்துக்கிறேனே. உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீ அப்படியே போயிட்டு வாமா வாயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அத்தையும் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ இன்றைக்கி நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ அன்றைக்கி நைட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் போய் லீனா கூட போய் படுத்து தூங்கிக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்து தனியாக படுத்துட்ருக்காரு. அப்போது ஜிமின் அவங்க அம்மா வந்து, டேய் என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு கான்வர்சேஷன் போகுது. கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க அம்மா, ஓகேடா, உனக்கு இதுதான் விருப்பம்னா இது இப்படியே நடக்கட்டும். அம்மா, அந்த பொண்ணை எதுவும் சொல்லிடாதம்மா, நான் பார்த்துக்கிறேன்டா, அவள் ஏன் மருமகடா. அம்மா, லவ் யூம்மா. இதில் என்ன ஜிமன் இருக்குது? உன்னோட சந்தோஷம் தான் ஜிமன் என்னோட சந்தோஷமும் அப்படின்னு சொல்லி ஜிமன் அவங்க அம்மாவை ஹக் பண்ணுறாரு. ஸோ அவங்க அம்மாவும் ஹக் பண்ணி பேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுது. நைட்டெல்லாம் நீங்கள் அழுதுகிட்டே இருந்ததுனால சரியாக தூங்கியிருக்க மாட்டீங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் ஒரு 8 o'clock போல் ஆகிடுச்சு. அப்போ லீனா வந்துட்டு, அண்ணி அண்ணி 8:30 ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் வேகமாக எழுந்து உட்காடுறீங்க. அச்சோ, 8:30 ஆகிடுச்சா? ஐயோ, அம்மா கீழே தனியாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல, எனக்கு சுத்தமாக மறந்தே போச்சு. நான் இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளாக வந்திருக்கேன்றதே எனக்கு மறந்துடுச்சு. நைட்டெல்லாம் ஏதோ அழுதுகிட்டே இருந்தேன்னா அதனால் மறந்துடுச்சு. அம்மா கீழே திட்டுவாங்கல்ல அப்படின்னு வேக வேகமாக எழுந்திரிச்சு ஓடுறீங்க. அப்போ லீனா அவங்க கையை பிடிச்சி, அண்ணி அம்மா எதுவுமே சொல்லலை, அவங்க எப்பயும் போல எழுந்திரிச்சு அவங்களோட ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. அம்மா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஆளே கிடையாது. நம்மளால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுவோம், இல்லைனா அவங்க மாட்டிட்டு அவங்க வேலையை கரெக்டாக பார்ப்பாங்க, அவ்வளோதான். இல்லை இல்லை, இருந்தாலும் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க மருமக, நான் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பொறுப்பு பொரியல் மாதிரி எழுந்திரிச்சு வேகமாக கீழே ஓடுறீங்க. அப்போது உங்கள் அம்மா, அதாவது ஜெமினோட அம்மா, அம்மா ஏம்மா இவ்வளோ வேகமாக ஓடி வர? இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், நீ மேலே பேசிகிட்டு இருந்த நான் கேட்டேன், நீ என்னோட மக மாதிரி தான்மா, நான் உன்னை பொண்ணு மருமக மாதிரிலாம் ட்ரீட் பண்ணலை, ஓகேவா? நீ என்னோட மகள். ஸோ லீனா எப்படி இருக்காலோ நீயும் அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்கலாம். நீ இந்த வேலையை செய் அந்த வேலையை செய்யின்றது உனக்கு கம்பல் கிடையாது. உன்னால் முடிஞ்சால் எழுந்து பண்ணு, இல்லையா தூங்கு, அவ்வளோதான், நான் பார்த்துக்கிறேன். நமக்கு மெய்ட்ஸ் இருக்காங்கம்மா, மெய்ட்ஸ் 2 days லீவு. ஸோ அவங்க இன்றைக்கி வந்துடுவாங்க, அதனால் பிரச்சனை கிடையாது. ஓகேம்மா, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கல? நான் என்னடா தப்பாக நினைக்க போகிறேன்? அப்படிலாம் எதுவும் கிடையாது. சரி, டைம் ஆகிடுச்சு, காலேஜ் போகலையா? நீ காலேஜ் தானே போகணுன்னு சொன்னேன். சீக்கிரமாக போயிட்டு ரெடி ஆகிட்டு நீயும் லீனாவும் கீழே வாங்க, நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சார், இன்னும் என்னம்மா சார் சாருன்னு சொல்லிட்டு இருக்க? ஜிம்முன்னே சொல்லு நீனு. இல்லை, நான் எனக்கு இன்னும் அந்தளவுக்கு நான் பழகலை. ஸோ நான் போக போக மாற்றிக்கிறேன். சார் கிளம்பிட்டாங்களா? அவன் எப்போது கிளம்பி காலேஜ் போயிட்டான். ஐயோ, சீக்கிரமாக போயிட்டாரோ? அப்போ நான் தான் லேட்டா? அப்படிலாம் இல்லை, அவன் இன்றைக்கி உன்னை வர வேணான்னு தான் சொன்னான். பட் நீ தான் போகிறேன்னு சொல்கிற, பட் உன்னை கம்பல் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நீ பொறுமையாக கிளம்பி போடா. ஒன்று உங்களை காலேஜ்லேயும் கூப்பிட்டு போயிட்டு லீனா ட்ராப் பண்ணிவிட்டு அவளும் கிளம்பிட்டா. ஸோ இப்போ நீங்கள் காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க.
என்ட்ரு ஆன உடனே நிறையா பேர் உங்ககிட்ட வந்துட்டு என்ன சாரி எங்களால் வர முடியல, ஸோ எக்ஸாம் இருந்ததுனால வர முடியல, சாரிடி தப்பாக எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்ககிட்ட சாரி சொல்கிறாங்க. நீங்களும் ஓகே இட்ஸ் ஓகே பரவாயில்ல, வராததும் நல்லது தான், ஏன்டி என்னாச்சு அப்படின்போது இல்லை இல்லை ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நடந்துச்சு அதனால தான். சரி இப்போ எப்படி இருக்கு, நாங்களே வீட்டுக்கு வந்து பார்க்கணுன்னு இருந்தோம், நீ இன்னைக்கு வரமாட்டேன், நாங்கள் ஈவினிங் போல் வந்து பார்க்கலான்னு நினச்சோம், பட் நீ வந்துட்ட, சரி ஓகே பரவாயில்ல நான் கிளாஸ் போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸ் போகிறீங்க. ஸோ கிளாஸ் போனோன்னா அங்கே ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஸ்வீட் பாக்ஸ் கையில் வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. என்ன ஸ்வீட் பாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது, இல்லை நம்ம ஜிமன் சார் இருக்கார்ல அவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சாமா, ஸோ அதனால் எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்தாரு, அந்த ஸ்வீட்ஸ் தான் நீயும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மாலிட்டிக்கு நம்ம குட்டியாக ஸ்மால் பீஸ் ஸ்வீட்ஸ் எடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கிறீங்க. என்ன இவர் எதுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காரு, இதுவே ஒரு பிரச்சனையில் நடந்த கல்யாணம், ஏதோ ரொம்ப சந்தோஷமாக ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மனுஷனை நான் என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியல, ஏன் இப்படி பண்ணுறாரோன்னு தெரியல, இவரை என்னால் புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி நீங்களும் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. அப்போது உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அனுன்னு சொல்லிட்டு. ஸோ அனு வந்துட்டு, வயன் என்னாச்சு வயன், சாரிடி என்னாலையும் வர முடியல, எனக்கு எக்ஸாம் இருந்ததுன்னு உனக்கே தெரியும்லடி, நமக்கு எல்லாருக்குமே எக்ஸாம், ஸோ உன்னால் அந்த எக்ஸாம் எழுத முடியல, ஸோ நீ நல்லா ப்ரிப்பேர் ஆகிருந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும், சாரிடி அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுறா. அப்போ நீங்கள் தேம்பி தேம்பி அழறீங்க. ஏன்டி அழற, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குறா. அப்போ நீங்கள், இல்லைடி எனக்கு அப்பா இல்லைன்னு உனக்கு தெரியும், ஆனால் அம்மாவும் அப்போவே போயிட்டாங்க, அப்பா இப்போ போயிட்டாரு, இப்போ நான் ஒரு அனாதை மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கேன்டி, ஏன்டி ஒரு அழுவாத, நாங்களாம் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது ஜிமின் அந்த இடத்துல வராரு. ஸோ வந்துட்டு, காய்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ இப்போ கிளாஸ் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அவர் உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு, வயன் எனி ப்ராப்ளம், நோ சார். அப்படியே அவங்க கண்ணில் வந்து இவ்வளோ டியர்ஸ், இல்லை சார் ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம், வீட்டுக்கு கிளம்புறீங்களா இல்லை கிளாஸை கவனிக்கிறீங்களா, இல்லை சார் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறீங்க. உட்காந்து முடிச்சுட்டு நீங்கள் கிளாஸை கவனிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அவரையும் பார்க்குறீங்க, கிளாஸையும் பார்க்குறீங்க, கவனிச்சிட்டே இருக்கீங்க. அந்த மனுஷன் ஆனால் ஒரு தடவை பார்த்தா பரவாயில்ல, கிளாஸ் எடுக்கிறது ஃபுல்லாகவே உங்களை பார்த்தே புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்தே கேட்டுட்ருக்காரு. ஸோ உங்களுக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே அவரை பார்க்க முடியல, ஃபேஸ் பண்ண முடியாமல் நீங்கள் அப்படியே தொடையை அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறீங்க. அப்போது அனுக்கு லைட்டாக டவுட் வருது, இவர் என்ன இத்தனை நாளாக இப்படி இல்லையே, ஏன் இன்றைக்கி இவளையே பார்த்து பார்த்து கிளாஸ் எடுக்கிறா அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்துட்டு ஒரு தாட்டு. ஸோ இப்போது அவர் கிளாஸ் முடிஞ்சுட்டு கிளம்புறாரு வெளியில். அப்போ அனு கேட்குறா, வயன் நம்ம கேன்டீன் வரைக்கும் போகலாமா, இல்லடி எனக்கு மூடு இல்லை நான் வரல, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. என்னடி நானே ஆல்ரெடி அப்செட்டில் இருக்கேன், நீ வேறு இப்படி பிடிச்சி இழுத்துட்டு வர, வயன் நான் உன்னை கேட்பேன், உண்மையை சொல்லணும், சொல்லு என்ன, இன்றைக்கி ஏன் சார் ஃபுல்லாக உன்னையே பார்த்துட்டு இருந்தாரு, எந்த சாரு, நம்ம ஜிமன் சரியாக உன்னையே பார்த்துட்டு இருந்தாரு, என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும், எனக்கு தெரியல, பொய் சொல்லாத, உங்களுக்குள்ளே என்னவோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், என்ன நடந்துச்சு, நேற்று அப்பாவோட இதுக்கு அவர் மட்டும்தான் வந்திருந்தார், என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு. அப்போது நீங்களும் சொல்கிறீங்க, நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறீங்க, என்னடி சொல்கிற, ஜிமன் சார் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டாரா, கத்தாதடி ப்ளீஸ், கத்தாத. இல்லடி ஜிமன் சாருக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு இன்றைக்கி எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு, ஆனால் அது உனக்கு தான் உன் கூட தான் ஆயிருக்குன்றது எனக்கு தெரியாதுடி வயன், நீ யாருக்குமே தெரியாதுடி, நீ கொஞ்சம் அமைதியாக இருக்க, உன்கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கா, நீயே கத்தி ஊர் ஃபுல்லாக காமிச்சு கொடுத்துறாத, சரி உனக்கு எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு, அப்போ இருந்த சுச்சுவேஷனில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி, தெரியாத ஒரு பூதத்துக்கிட்ட போய் மாட்டுறதுக்கு தெரிஞ்ச பூதத்துக்கிட்டே மாட்டிக்கலான்னு ஓகே சொல்லிட்டேன். அவரை பூதம்னு சொல்லாதடி, ஃபுல் காலேஜாக அவர் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கு தெரியுமா, ஆனால் நீ அவரை பார்த்தது கூட கிடையாது, நீ அவரை பார்த்து நான் பார்த்தது கிடையாது, ஆனால் அவரு கூட வாழ்கிறதுக்கு உனக்கு கிடச்சிருக்கு பார்த்தியா லக்கு, ஆமாடி, உங்கள் அப்பா குடிச்சிட்டு ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சாலும் ஆண்டவன் ஒருத்தவன் இருக்காண்டி, உன் தலையில் ஜெவனாவை எழுதி வச்சிட்டாரு பார்த்தியா, நீ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காதுடி, அவர் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது, அவர் என்னோடய ப்ரொஃபஸர், நான் எப்படியோ அவர் கூட லைஃப்பை ஃபுல்லாக நான் அவருக்கு எடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியல தெரியுமா, அதுக்கு என்ன, நீ மனசு நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எத்தனை பொண்ணுங்க சுற்றிட்டு இருந்திருப்பாங்க, இப்போ நீ அவர் பின்னாடி சுற்று, அதுக்கப்புறம் அவர் மேலே லவ் வந்துடும்,
அது என்ன காய்கறி வியாபாரமாடி? நீ வேற அமைதியா இருடி. சரி, அவங்க வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்களா? அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஓகேவா இது? அதுதான் என்னால் நம்பவே முடியலடி. இப்போ ஒரு வீடாக இருந்துச்சுன்னா, அந்த வீட்டில் திடீர்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னானா, என்ன நினைப்பாங்க? சண்டை வரும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், நிறையா வரும் அப்படின்னு சொல்லி நானே பயந்துட்டும் போனேன். ஆனா அங்க போனதுக்கப்புறம் இவர விட அவங்க எல்லாருமே அவ்ளோ நல்லவங்களா இருக்காங்க தெரியுமா? அத விட அவங்க தங்கச்சி நைட்டெல்லாம் அண்ணி, 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 அண்ணின்னு பேசிட்டே இருந்தா. நெறைய விஷயம் பேசிட்டு இருந்தா. அப்புறம் என்ன ஜாலி தான். மேடம்க்கு லைஃப் செட்டில்டு. ஆ ப்ரொஃபஸர கல்யாணம் பண்ணியிருக்க. இனிமே நீ படிச்சா என்ன? படிக்கலன்னா என்ன? எக்ஸாம் கூட எழுத வேணாண்டி. நீ டைம் பாஸ்க்கு காலேஜ் வந்துட்டு போலாம். நீ வேற கம்முனு இருடி. நான் எப்படி மைண்ட் செட்ட மாத்த போறேன்னு தெரியல. யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது ஜிம்மன் வந்து உட்கார்றாரு. ஸோ வயன், எனக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் இன்னைக்கு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்த அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்ககிட்ட கேட்குறாரு. அப்போ அனு, சார் எப்படி சார் வயனை கல்யாணம் பண்ணிட்டீங்களாமே அப்படின்னு சொல்லின உடனே அவர் வந்துட்டு, அம்மா இது கேன்டீன், நிறைய பேர் இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி பேசாத, அது அவளோட படிப்புக்கு தான் ஆபத்து, புரியுதா? ஓகே சார், ஓகே சார். பட் எனிவே கங்க்ராச்சுலேஷன் சார். என்னோடய ஃப்ரெண்டு ரொம்ப 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 நல்லவ சார். அவளை கண் கலங்காமல் பார்த்துக்கோங்க. என்கிட்ட சொல்கிறியா? அவள் என்னோடய ஒய்ஃப். அவளை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணை பார்க்குறாரு. ஸோ ஜிம்னாவுக்கு உங்களோட கண்ணுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ குட்டியாக ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ் சேர்ந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆகும்போது தான் ஜிம்னா அவரோட காரில் உள்ளே வந்திருப்பாரு. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நின்று பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் உங்கள் கூடவே ஸ்காலர்ஷிப்பில் ஒரு 4-5 பேர் வந்திருப்பாங்க. அதில் அனுவும் ஒருத்தி. ஸோ நீங்கள் எல்லாருமே நின்று பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஃபுல்லாக அந்த ஹிஜாப் போட்டு கவர் பண்ணியிருந்திருப்பீங்க. அப்போ உங்களோட கண்ணு மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். பின்னாடி இருந்த ஒருத்தவங்க உங்களை கூப்பிட்டதுனால நீங்கள் திரும்பியிருப்பீங்க. ஸோ கரெக்டாக அவர் உங்களை கிராஸ் பண்ணும்போது உங்களோட கண்ணை பார்த்துருப்பாரு. ஸோ அந்த கண்ணில் தான் மனுஷன் அப்படியே விழுந்திருப்பாரு. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் கிளாஸில் இருக்கும்போது நீங்கள் அதிகமாக அந்த மாஸ்க் இருக்கும்ல ஃபேஸில், அது நீங்கள் ஓப்பன் பண்ணவே மாட்டிங்களா? ஸோ அந்த கண்ணு மட்டுமே மனுஷன் பார்த்து வாழ்ந்துட்டே இருந்திருப்பாரு. ஒரு நாளாச்சும் உங்களை பார்க்கணும், உங்களோட ஃபேஸை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்திருப்பாரு. உங்கள் வீட்டில் ரொம்ப நீங்கள் ரொம்ப புவர் ஃபேமிலி. ஆனால் பட் உங்களுக்கு படிப்பு செம்மையாக வரும். நீங்கள் நல்லா படிப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பில் இந்த காலேஜில் வந்துட்டு அட்மிஷன் கிடச்சிருக்கும். ஸோ நீங்களும் இங்கே வந்து காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் ஏங்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசின விஷயம் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்லேயே அவர் வந்துட்டு ஒரு ஸ்பை மாதிரி வச்சுருந்துருப்பாரு. ஸோ அவன் மூலயமா தெரிஞ்சுப்பார் உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது அப்படின்றது. அதுக்கப்புறம் நீங்கள் எதெல்லாம் ஆசைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி குட்டி விஷயம் இருக்குல்ல, இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இது எப்படி நடக்குது அப்படின்றது தெரியாது. ஃப்ரெண்டு மூலயமா தான் நடக்கும். பட் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு நான் சொன்னதுக்காக நீங்கள் செஞ்சிட்டீங்கல்ல, நான் உங்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஆனால் அது எல்லாத்தையுமே ஜிவன் தான் பண்ணியிருப்பார். ஏன்னா உங்களை அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அவர் உங்களை ஃபுல்லாக பார்த்ததெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஐஸ் மட்டும்தான் பார்த்துருக்காரு. ஸோ அந்த ஐஸை வச்சே அவருக்கு உங்களை ரொம்ப 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 பிடிச்சிருக்கும். ஸோ அதனால தான் அவர் எல்லாமே பண்ணியிருப்பார். அவங்க தங்கச்சிக்கிட்டேயும் போய் எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும், ஒரு பொண்ணை பார்த்தேன்டி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருந்திருப்பார். ஸோ அதுலேருந்து தான் லீனாவுக்கு வந்துட்டு உங்களை நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க அம்மாக்கிட்டேயும் அன்றைக்கி நைட் அதை தான் சொல்லியிருப்பார். ஸோ அவங்க அம்மாவும் அக்செப்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஸ்டோரி இதுதான் ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டே நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போன உடனே என்ன வயன், யாருக்கிட்டேயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு நீயே அனுக்கிட்ட சொல்லிட்ட. சரி, இல்லை இதை யார்கிட்டயாச்சும் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சா? இது வரைக்கும் நான் அனுக்கிட்ட எதுவுமே மறைச்சதில்லை சார். அதனால தான் நான் சொல்லிட்டேன் அவன்கிட்ட. அவள் வேறு யாருக்காச்சும் சொல்லிட போகிறா? இல்லை சார், அவள் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டான், எனக்கு தெரியும் சார். சரி, ஓகே. இன்னைக்கு அம்மா இல்லை, வெளில போயிருக்காங்க. ஸோ நான் தங்கச்சி மட்டும்தான். எங்கேயாச்சும் வெளியில் போய் சாப்பிட்டுடலாமா? ஏன் சார், நான் சமைக்கிறேன். இல்லை, நீயும் காலேஜ் போட்டு டயர்டாக வந்திருப்பேன். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் நம்ம வெளியில் போய் சாப்பிட்டுடலாமா? அண்ணி அண்ணி ப்ளீஸ் அண்ணி, ஓகே சொல்லுங்கள் அண்ணி. வெளியில் எங்கள் அண்ணன் கூப்பிட்டுட்டே போக மாட்டான். அதிசயமாக வெளியில் போய் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கான். ப்ளீஸ் 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 வாங்க நீ போகலாம். சரி, ஓகே. லீனா இவ்வளோ கம்பல் பண்ணுறா, நம்ம வெளியில் போய் சாப்பிட்லாம் இன்றைக்கி ஒரு நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மேலே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வரீங்க. கீழே வந்து பார்த்தோன்னா ஜிம்மன் வந்துட்டு ஆல்ரெடி கார் எடுக்க போயிட்டுருப்பாரு. ஸோ அதனால் நீங்களும் லீனாவும் நடந்து போயிட்டு கார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு ரிட்டன் வரீங்க. ஸோ வரும்போது நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க.
ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அந்த சீட்டை வந்து சாய்ச்சி விடுவாங்கல்ல பேக் சைடு அந்த மாதிரி சாய்ச்சி விடுறாரு. அப்போது லீனா வந்துட்டு என்னன்னா கவனிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏய் ஏன் பொண்டாட்டிடி நான் பார்த்துக்காம எப்படி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ லீனா வந்துட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறா. டே அண்ணா எப்பட்றா இந்த சுச்சுவேஷனை ஏற்படுத்தி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அப்படிலாம் இல்லை, கொஞ்ச நாள் போச்சுன்னா நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நான் நினச்சேன். பட் ஆனால் சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சுடி. என்னால் அவளை வேறு யாருக்கிட்டேயும் விட்டு கொடுக்க முடியாது தெரியுமா? அந்த நேரத்தில் எல்லாரும் வந்துட்டு எனக்கு அந்த பொண்ணு வேணும் எனக்கு அந்த பொண்ணு வேணும்னு ஏதோ காய்கறி வியாபாரம் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தானுங்க. அந்த இடத்துல எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, அவனையும் அப்படியே கன்னை எடுத்து ஷூட் பண்ணணும் போல் இருந்துச்சு தெரியுமா? டேய் அப்படிலாம் எதுவும் பண்ணிட்டு போகிறடா. அதனால தான் நான் அப்படியே அடக்கி உடக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். அப்போ சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஏன் உனக்கு புரியுதா? அந்த சுச்சுவேஷனில் நான் கல்யாணம் பண்ணலன்னா இந்நேரம் இவளை கூப்பிட்டு போய் பீஸாக ஆக்கியிருப்பானுங்க. யோசிச்சு பாரு, அத்தனை பேரும் இவ உடம்பு மேலே தாண்டி ஆசைப்பட்டுருக்கானுங்க. அண்ணா அண்ணா நீ மட்டும் டிஃப்ரெண்ட் இல்லைண்ணா. ஏன்டி அப்படி கேட்குற? இல்லை அண்ணியோட கண்ணை பார்த்து தானே நீ மயங்கி மயங்கி விழுந்துட்ட. ஆமாம், என்ன பண்ணுறது, அவளோட கண்ணில் அவ்வளோ பவர் இருக்குது. ஒரு நாள் திரும்பி பார்த்தா பாரு, அப்போ விழுந்த எப்போ வரையும் எழுந்திருக்க முடியல. சரி, இந்த உண்மை எல்லாத்தையும் அன்னிக்கிட்ட எப்போ சொல்ல போகிறேன்? சொல்லணும். அவள் என்னை ஒரு ப்ரொஃபஸராக தான் பார்த்துருக்காளா? இப்போது திடீர்னு உண்மையெல்லாம் சொல்லணும், அவள் எப்படி ஏற்றுப்பா இல்லை எப்படி எடுத்துப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னைக்கா இருந்தாலும் சொல்லி தானே ஆகணும், சொல்லி தான் ஆகணும். கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வயனும் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே வயனும் எழுந்திருக்கிறா. எழுந்திருச்சு வீடு வந்தாச்சா? எப்போ வந்தோம்? இப்போ தான் வந்தோம். கீழே இறங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் இறங்கி வீட்டுக்குள்ளே போயிடுறீங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் படுத்து நல்லா தூங்கிடுறீங்க. ஸோ லீனா வந்துட்டு உங்கள் பக்கத்தில் படுத்து தூங்கிடுறா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு காலிங் பெல் ரிங் ஆகுது. ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு போயிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா உங்களோட ஜிம்மனோட அம்மா வந்திருப்பாங்க. அதாவது உங்களோட அத்தை ஜிம்மன் அம்மா வந்திருப்பாங்க. ஸோ நீங்களும் வாங்கம்மா உள்ளே வாங்க. எங்கே போயிட்டீங்க? எப்போ வந்தீங்க நீங்கள்? எதுவுமே எனக்கு தெரியாது. இல்லைம்மா திடீர்னு ஒரு ஃப்ரெண்டை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்களா, அதனால தான்மா நான் கிளம்பி போயிட்டேன். சரிம்மா இப்போது எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு தரியா? இதோ இருங்கம்மா நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காஃபி போட்டுட்டு வந்து கொடுக்குறீங்க. ஸோ அப்படியே எல்லாருக்கும் சேர்த்து போட்டாச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஜிம்னாவை போயிட்டு எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஜிம்னா ரூமுக்கு போயிட்டு நாக் பண்ணலான்னு பார்த்தா, ஆனால் ஆல்ரெடி டோர் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு சார் சார் அப்படின்னு எழுப்புறீங்க. ஜிம்மனா என்ன நினச்சிக்கிறாருன்னா இது கனவுன்னு நினச்சிக்கிறாரு. ஸோ கனவுன்னு நினச்சிட்டு என்னடி இவ்வளோ நேரம் நான் நீ எப்போ வந்து எழுப்புன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன்னு தெரியுமா? டெய்லி கனவுல இப்படி தான் வருவேன், இன்றைக்கும் இப்படியே தான் வருவியா? என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் வந்து என்னங்க அப்படின்னு சொல்லி எழுப்ப மாட்டியா? இல்லை ஹஸ்பண்ட் இல்லை வாடா போடனாச்சும் சொல்லி எழுப்ப மாட்டியா? ஏன்டி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபியை வாங்கி குடிச்சிட்ருக்காரு. நீங்கள் ஒன்றுமே புரியல, அப்படியே முழிச்சிட்டே நின்றுருக்கீங்க. இந்த மனுஷன் என்ன பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் முழிச்சிட்டே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ திடீர்னு உங்களை பிடிச்சி கையை பிடிச்சி உட்கார வைக்கிறாரு. நீங்களும் உட்காருறீங்க. எதுக்கோ உட்கார வைக்கிறாருன்னு நினச்சி நீங்களும் உட்காருறீங்க. ஸோ உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு மூக்கோட மூக்கு உரசுறாரு. இவர் என்னடா பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கண்ணை சுருக்கி பார்ப்பாங்கல்ல என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ கூட உன் கண்ணு என்னை எப்படி இன்னமும் பண்ணுதுடி உள்ளார பூந்து, ஏன்டி இப்படி எல்லாம் வச்சுருக்க இந்த கண்ணை பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லிப் லாக் பண்ணிடுறாரு. நீங்கள் அப்படியே கண்ணு உங்களுக்கு வயடாகுது. வேகமாக தள்ளி விட்டு சார் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றீங்க. அப்போ தான் ஒரு ஸோ இது ரியாலிட்டி போல் அப்படின்னு நினச்சி வயன் சாரி வயன், நான் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்கக்கூடாது. நீங்களும் கடைசியில் என்னோடய உடம்புக்கு தான் ஆசைப்பட்டிருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோபம் வருது. இனிமே சார் உங்களெல்லாம் நான் இப்படி ஒரு நாளும் நினச்சி பார்த்ததில்ல சார். நான் உங்களை எவ்வளோ நல்லவருன்னு நினச்சேன் தெரியுமா? அப்போது நீங்களும் என்னை அந்த உடம்புக்கு ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படி தானே சார்? வயன் அப்படி இல்லை, நீ தப்பாக எதுவும் நினைக்காத. நான் ஃபஸ்ட்டு சொல்ல வரதை கேளு வயன். என் மூஞ்சிலே முழிக்காதீங்க சார். ஏன்டா உங்களை நம்பி வந்தேன்னு இப்போ எனக்கு தோணுது சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி போயிடுறீங்க. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுது. என்னடா பண்ணியிருக்க, கனவு எது ரியாலிட்டி எதுன்னு தெரியாமல் குடும்பத்தோட நீ பைத்தியக்கார மாதிரி இருப்ப.
இப்போ பாரு அவளுக்கு புரிஞ்சுதா? அவள் மட்டும் சீன்னு சொல்லிட்டு போயிட்டா உடனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் லீனாவோட ரூம் போயிட்டு நாக் பண்ணுறீங்க. அப்போ லீனா மட்டும்தான் இருக்கா. ஏய் என்னடா அண்ணா? ஏய் வயனுங்கடி அண்ணி எப்போ கீழே வந்துட்டாங்க. இல்லை அவள் இப்போ தான் இந்த சைடு வந்தா, ரூம்குள்ளே வந்தாளா? ரூம்குள்ளெல்லாம் அவள் வரல, அவள் வெளில போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் வெளில போய் பாருங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லி நான் சொல்கிறா. அப்போ அவரும் வெளியில் வந்து பார்த்தா நீங்கள் கார்டன் ஏரியாவில் நின்றுட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க. மேலே பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. அம்மா நீ என்னை விட்டு போனதுக்கப்புறம் அப்பாவும் என்னை விட்டு போயிட்டாருமா, எல்லாருமே என் உடம்புக்கு தான் ஆசைப்பட்றாங்க, என்னையும் நீங்கள் உங்கள் கூடவே கூப்பிட்டு போயிருக்கலாம்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போது ஜிமன் வந்துட்டு திருப்பி உங்களை அரைஞ்சிடுறாரு. அரைஞ்சிட்டு என்னை விட்டு போயிடலான்னு பார்க்குறியா? நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமாடி? என்னை பேசவே டைம் கொடுக்க மாட்டியா? நீ மாட்டுன்னு பேசிட்டு நீ மாட்டு இங்கே வந்து நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல சார். என்ன சார் பண்ணுறீங்க? அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார், எனக்கு பிடிக்கல சார். பயன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ இந்த காலேஜுக்கு சேர்ந்த நாள்லேருந்து நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு தான் தெரியல இது வரைக்கும். சார் என்ன வளரிட்டு இருக்கீங்க சார்? எனக்கு புரியல. உனக்கு புரியலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது வயன். நீ யோசிச்சு பார்த்துருக்கேன் என்னைக்காச்சும்? நீ ஆசைப்படுறது எல்லாமே மறுநாள் உனக்கு கிடைக்குதுன்னு என்னைக்காச்சும் நீ யோசிச்சு பார்த்துருக்கியா? இல்லை சார், நான் யோசிச்சு பார்த்துக்க கிடையாது. ஏன்னா அது எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தது. உன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தது சரி ஓகே. பட் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு உன்னோட நேம் போட்டு கொரியர் பண்ணது யாருன்னு தெரியுமா? சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், நீ இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் வாங்கணும் போல் இருக்குது, இதெல்லாம் போட்டால் எனக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்னு நீ யோசிச்சு பார்த்ததை கூட நான் உனக்கு போட்டால் எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி தான் நான் உனக்கு அது எல்லா திங்ஸுமே வாங்கி கொடுத்துருப்பேன். அதை வாங்கி உன்கிட்ட சேர்க்கறதுக்குள்ளார எனக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? ஆஃபீஸ் ரூம் போய் ஸ்டூடெண்ட்ஸோட பர்டிகுலர் எடுத்து அந்த ஸ்டூடெண்ட்டில் எந்தெந்த ஸ்டூடெண்ட் உன்னோட ஃப்ரெண்டுன்றதை ஃபில்டர் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டோட அட்ரஸ் எல்லாத்தையும் எடுத்து நோட் பண்ணி ஃப்ரம் அட்ரஸில் அந்த அவங்களோட அட்ரஸ் போட்டு டூ அட்ரஸில் உன்னோட அட்ரஸை போட்டு அதை உனக்கு கொரியர் பண்ணுறதுக்குள்ளே நான் எவ்வளோ பாடுபட்டிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இது ஏதாச்சும் உனக்கு தெரியுமா? தெரியாமல் நீமான்னு லபோதிபோன்னு வந்து கத்திட்டு வந்திருக்க. என்னால் உன்கிட்ட நேரடியாக வந்து ப்ரப்போஸ் பண்ண முடியலை. ஏன்னா நீ நீ வளர்ந்த கல்ச்சர் அப்படி. நீ எந்த பசங்கக்கிட்டையும் பேசினது கிடையாது. ஃபஸ்ட்டு உன்னோட ஹிஜாபை கூட நீ வந்துட்டு கிளாஸ் டைமில் ஓப்பன் பண்ணது கூட கிடையாது. அப்போது என்னை பற்றி யோசிச்சு பாரு. என்னால் உங்ககிட்ட எப்படி வந்து பேச முடியும்? நீ நீ ஒரு பையன்கிட்ட பேசி கூட நான் பார்த்தது கிடையாது. அப்படி எப்படி நான் அவங்ககிட்ட வந்து சொல்ல முடியும்? நீ என்னை பற்றி ஏதாச்சும் தப்பாக நினச்சிட்டேன்னா, ஒரு ப்ரொஃபஸர் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாரு, என்னை தப்பாக நினச்சிருவியோர், எனக்கு 1008 டென்ஷன். என்னால் உங்ககிட்ட வந்து பேசக்கூட முடியலடி. ஆனால் என் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே உன்னை பற்றி தெரியுமா? நான் உன்னை எப்போ பார்த்தேன், உனக்கிட்ட நான் எப்படிலாம் விழுந்தேன், நான் உன்னை எப்படிலாம் சைட் அடிச்சேன்ற வரைக்கும் என் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். உனக்கு மட்டும்தான் தெரியாது. சார் நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? நம்மள வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு இழுத்துட்டு வராரு. இழுத்துட்டு வந்து இது உனக்கு என்னன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் புக் எடுத்து காமிப்பார். ஸோ அந்த நோட் புக் வந்து உங்களோட நோட் புக் தான், உங்களோட ரெக்கார்டு இது, நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்க ரெக்கார்டு. ஸோ அதில் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை எடுத்து அவர் அந்த நோட்டை வச்சுருந்துருப்பாரு. நீங்களும் அந்த நோட்டை மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி தேடிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சரி என் நோட் மிஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன், நீங்கள் வேறு ரெக்கார்டு வாங்கி எழுதிக்கோங்க, நான் உங்களுக்கு டைம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே ரெக்கார்டே உங்களுக்கு திரும்ப எழுத வச்சுருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, உங்கள் தலைமுடி இருக்குது இல்லைங்களா? ஸோ அது வந்துட்டு ஒரு தடவை கீழே உருவி விட்டுருப்பீங்க. இப்போ நம்ம ஒரு மாதிரி உருவோம்ல, ஸோ அந்த மாதிரி உருவி கீழே போட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஹேர் எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பாரு. உங்களோட தலையில் ஒரு நாள் நீங்கள் ரோஸ் வச்சுட்டு போயிருந்திருப்பீங்க. அந்த ரோஸ் கீழே விழுந்திருக்கும். ஸோ அந்த ரோஸை எடுத்து பத்திரமா வச்சுருந்துருப்பாரு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணது எல்லாத்தையுமே அவர் எடுத்து பத்திரமா வச்சுட்டு இருந்தது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல பத்திரமா வச்சுருக்காரு அவரோட ரூமில். ஸோ அதையும் காமிக்கிறாரு. காமிச்சிட்டு நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு சில திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொரியரில் வந்திருக்கும்ல. ஸோ அந்த திங்ஸை கொரியர் பண்ண சார்ஜஸ், அந்த ஸ்லிப் கொடுப்பாங்கள்ல, அந்த ஸ்லிப்ஸ் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல தனியாக நோட் பண்ணி பில் போட்டு வச்சுருந்துருப்பாரு. ஸோ அது எல்லாத்தையுமே காமிக்கிறாரு. எந்தெந்த திங்ஸ் எப்போ ஆர்டர் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு திங்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணும்போது ஆப்பில் காமிக்கும் யுவர் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே எடுத்து காமிக்கிறாரு. இப்போவாச்சும் புரியுதா? இது எல்லாமே நான் தான் உனக்கு சென்ட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் சொல்லி காமிக்கல, இது எல்லாமே என்னோடய லவ் நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நான் சொல்லிகிட்ருக்கேன். முட்டாள் வயன் அப்படின்னு சொல்லுவாரா? அப்போ நீங்கள் என்னது முட்டாள் வயனா? ஆமாம், இங்கே பாரு, ஒருத்தவனுக்காக எல்லாம் செய்கிறான், இது உனக்கு புரிஞ்சுக்க முடியலன்னா அப்போ நீ முட்டாள் தானே? ஹலோ சார், நீங்கள் இது எதுவுமே எனக்கு தெரியாமல் செஞ்சுருக்கீங்க, எனக்கு எப்படி சார் புரியும்? சரி விடு வயன். இதனால தான் வயன் நான் உன்னை டெய்லி என்னோடய ட்ரீமில் உன் கூட வாழ்ந்துட்டுருக்கேன் தெரியுமா? ஸோ இப்படி தான் நீ டெய்லி வந்து என்னை எழுப்புவ சார் சாருன்னு சொல்லிட்டு. எனக்கு அப்போலாம் தோணும், எப்படி நீ புருஷன்னு சொல்லுவ, எப்படி நீ வாடா போடான்னு சொல்லுவ, எப்போ நீ மாமான்னு சொல்லுவேன்லாம் நான் யோசிச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி அதே மாதிரியே வந்து நீ என்னை கூப்பிட்டதுனால தான் ஏதோ ஒரு
ஆர்வக்கோளாறுல நான் உன்னை கிஸ் பண்ணிட்டேன், மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே கிடையாது ஒயன், ஐ எம் சாரி ஒயன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வந்துட்டு சரி ஓகே சார் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே நீங்களும் போயிடுறீங்க. போயிட்டு நீங்கள் உங்களோட உங்களோட ட்ரெஸ்ஸஸ் இருக்கும்ல, ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ்க்கு நடுவில் ஒரு நோட் இருக்குது. ஸோ அந்த நோட்டை எடுக்கிறீங்க. அந்த நோட்டுக்குள்ளார ஒரு டைரி, குட்டியாக ஒரு டைரி இருக்குது. அந்த டைரி எடுக்கிறீங்க. டைரி எடுத்து படிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அந்த டைரியில் என்ன எழுதிருக்கீங்கன்னா, நீங்கள் திரும்பி பார்க்கும்போது ஜிம்முனா உங்களை கிராஸ் பண்ணும்போது உங்களை பார்த்துருப்பாருல்ல, ஸோ நீங்கள் அதை அப்போவே பார்த்து நீங்கள் ஜிம்னாவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, நம்ம ரொம்ப ஆவரேஜான கேர்ள், நம்ம ரொம்ப புவர் கேர்ள், நாமெல்லாம் அவர் மேலே ஆசைப்படுறது ரொம்ப தப்பு, இதுக்கப்புறம் அதோட இன்டென்ஷனை மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் படிச்சுட்டே இருக்கும்போதே பின்னாடி வந்து சார் நின்றுறாரு. அதாவது ஜிம்னா நின்றுட்டு அதையும் வாங்கி அவர் படிக்கிறாரு. ஒன்று ஒன்றா படிச்சுட்டே இருக்கார். நீங்கள் அதை எழுதியிருக்கிறது எல்லாத்தையுமே, அவன் இந்த ஷர்ட் போட்டு வந்தான், ஸோ நானுமே இன்றைக்கி அதே கலர் சுடிதாரில் தான் வந்தேன், ஆனால் என்ன அவரால் என்னை பார்க்க முடியாது, ஸோ நானும் அவர்கிட்ட இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன்லாம் போய் சொல்ல முடியுமா? முடியாது. அவர் தான் நான் தப்பாக நினச்சிப்பாரு. அவர் எங்கேயோ இருக்கார், நான் எங்கேயோ இருக்கேன். ஏணி வச்சாலுமே எட்டாத தூரத்தில் அவர் இருக்கார். அவரோட லெவல் வேறு, நம்மளோட லெவல் வேறு, புரிஞ்சுக்கோ வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே நிறையா நோட்ஸ் எல்லாமே அந்த அந்த டைரிக்குள்ளே, குட்டியாக இருக்க டைரிக்குள்ளே எழுதி வச்சுருக்கீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அவர் எடுத்து படித்து பார்க்குறாரு. படித்து பார்த்துட்டு, வயன் அப்போ நீயும் என்னை லவ் பண்ணியா சார்? நானும் உங்களை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சு சார். ஆனால் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன், என்னோடய சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே யோசித்து பார்த்து தான் நான் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டேன் சார். இது என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல வயன். நான் உங்கள் அப்பா கிட்டே கேட்டே நான் உனக்கு கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன்ல சார். அதான் சொல்கிறேன்ல சார், நான் இருக்கிற ஸ்டேட்டஸ் லெவல் வேறு, நீங்கள் இருக்கிற ஸ்டேட்டஸ் லெவல் வேறு சார். இதெல்லாம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை வயன். சரி இப்போ வச்சு தெரிஞ்சுதே, நீ உன்னோட காலேஜஸ் முடி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சார். நம்மளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு. நான் அந்த மாதிரி சொல்லலை. இப்போது என் ஃபேமிலி சைடில் நான் நிறைய பேருக்கு சொல்லலை, நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உன்னோட ஸ்டடீஸை முடி, நாம் அதுக்கப்புறமா கல்யாணத்தை பற்றி வீட்டில் பேசி முறையாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் ஓகே சார், நான் அது வரைக்கும் லீனா ஒரு ரூம்லேயே இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லீனா ரூம்லேயே தங்கிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அப்பப்போ காலேஜில் தனியாக மீட் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் வந்து சார் ரூமுக்கு அப்பப்போ போகிறது, சாரை சைட் அடிப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, கிளாஸ் ரூமில் கிளாஸை கவனிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ ஜிம்னன் சார் தான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜிம்னாவை பார்த்துட்டு லைட்டாக கண் அடிச்சுட்டு, நம்ம பிளைன் கிஸ் கொடுப்போம்ல, இப்படி உதட்டால அந்த மாதிரி கொடுப்போம்ல, அந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கீங்க. அவர் வந்துட்டு அவங்கள பார்க்காத மாதிரி திரும்பிட்டு சிரிச்சுட்டே போர்டில் எழுதுறது அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கார். அப்போது அனு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறேன்னா, என்னடி நீங்கள் 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா என்ன? ஏய், நாங்கள் கல்யாணமே பண்ணிட்டோம், லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறேன். இல்லடி, நீ கூட அவர் மேலே லவ் இல்லை, சாரை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னல, அதனால கேட்டேன். ஆமாம், நான் இன்னும் சாரை தான் பார்த்துட்ருக்கேன், எனக்கு இன்னும் அவர் மேலே லவ் வரல. லவ் வரலன்னா அப்புறம் இதை ஏன் பண்ண, எதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அவள் என்ன பண்ணுறான்னா, அவள் வந்து ஃபோன் எடுத்து காமிக்கிறா. ஃபோனில் இவ கிஸ் கொடுத்தது எல்லாத்தையுமே அனு வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருப்பா போல். அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுவா, ஏன் புருஷனுக்கு நான் கொடுக்குறேன், உனக்கு என்னடி? இப்போ தான் லவ் இல்லைன்னு சொன்னேன். அதெல்லாம் இருக்குது, நாங்கள் 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டா? ஆமாம், அவர் மனசில் என்ன இருக்குன்றதை என்கிட்ட சொல்லிட்டாரு, நான் என் மனசில் என்ன இருக்குன்றதையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ லவ்வுன்னெலாம் எனக்கு இது தெரியல, ஆனால் அவர் என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ ஓகே, அப்போது எப்போ ட்ரீட்டு? மேரேஜ் முடிஞ்சதும் ட்ரீட்டு. அதான் மேரேஜ் ஆகிடுச்சேடி. இல்லை, காலேஜ் முடிஞ்ச உடனே அஃபிஷியலாக நாங்கள் எல்லோரையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம், அதுக்கப்புறமா நான் உனக்கு ட்ரீட் தரேன். சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. ஸோ அன்றைக்கி ஈவினிங் போல் ஜிம்மின் வந்துட்டு, வயன் நீங்கள் பத்திரமா இரு, ஒரு வேலை விஷயமா நான் லண்டன் போக வேண்டியது இருக்குது, ஸோ நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே வேகமாக கடன்னு கிளம்பிட்டாரு. ஸோ அவரும் கிளம்பி போயிட்டு ஒரு 2 டேஸ் ஆச்சு, 3 டேஸ் ஆச்சு, 4 டேஸ் ஆச்சு, உங்ககிட்ட கான்டாக்டே கிடையாது அவர். ஸோ உங்களுக்கு செம்மையாக பயமாக இருக்குது, என்னாச்சுன்னு தெரியல, ஏதாச்சுன்னு தெரியல, எதனால் போனாருன்னு தெரியல, ஜஸ்ட் ஒரு ஒர்க் இருக்குது போகிறேன்னு சொல்லிட்டு போனார் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது உங்களுக்கு. மேம், ஜிமன் சாருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஸோ ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று, இங்கே பிரச்சனை வந்துடுச்சு, ஸோ அந்த பிரச்சனையில் சாரை வந்துட்டு ஆக்சிடெண்ட் பண்ணிட்டாங்க, ஸோ நீங்கள் உடனே கிளம்பி லண்டன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது.
உங்களுக்கு வேக வேகமாக பயந்துட்டே போகிறீங்க. ஆக்சுவலாக இது அவங்க அம்மா நினச்சி பேசியிருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் தான் ஃபோன் எடுத்திருக்கீங்க. வீட்டில் யாரும் இல்லைன்றதுனால நீங்கள் ஃபோன் எடுத்திருப்பீங்க. ஸோ நீங்கள் உடனே இங்கேருந்து கிளம்புறீங்க. பாஸ்போர்ட் விசாலாம் ஆல்ரெடி உங்களுக்கு எடுத்து வச்சுருந்துருப்பாரு ஜிமன். ஸோ நீங்கள் அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. ஸோ நீங்கள் போகும்போது உங்களை ஹாஸ்பிட்டலுக்குள்ளே யாருமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு ஜிமினை பார்க்கணும், ஸோ நீ எந்த கேங்லேருந்து வந்திருக்க அப்படின்ற மாதிரி உங்களை ரொம்ப ஓவராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஹலோ சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் தான் அவரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒய்ஃபா, அவருக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. ஹலோ, நான் தான் அவரோட ஒய்ஃப்னு சொல்கிறேன்ல, உங்களுக்கு நான் எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதான் மேம் சொல்கிறேன். நாங்கள் எப்படி உங்களை நம்புறது? நீங்கள் ஏதாவது கேங்லேருந்து வந்திருப்பீங்க. ஆல்ரெடி அவர் கேங் வாரில் தான் இப்படி படுத்துட்ருக்காரு. இதில் நீங்களும் வேறு இந்த மாதிரி வந்திருந்தீங்கன்னா நான் உங்களை எந்த கேங்குன்னு ஃபஸ்ட்டு நான் நினைக்க முடியாது. ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கன் இருக்கா, வெப்பன் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க, கேங் வாருன்னு சொல்கிறீங்க. இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போதைக்கு நான் என்னோடய ஹஸ்பண்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டே இருக்கீங்க. ஸோ இந்த நியூஸ் வந்துட்டு லீனாவோட மொபைலுக்கும் போயிருக்கும். ஸோ லீனாவோட அம்மா எல்லாருமே, அதாவது ஜிம்மினோட தங்கச்சி, ஜிம்மினோட அம்மா எல்லாருமே இங்கே கிளம்பி வந்துடுறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, ஆமாம் ஜிம்மன் சாருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ இவங்கள விடுறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, மேம் நீங்கள் வருவீங்கன்னு தான் மேம் எதிர்பார்த்தோம். ஆக்சுவலாக நான் உங்களோட மொபைல் தான் மேம் கால் பண்ணியிருந்தேன். ஆனால் இவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியாது மேம். அதனால தான் ஜிமினாக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அவ்வளோதான், நீங்கள் அவளை போக விடுங்க அப்படின்னு உங்கள் அம்மா, அதாவது ஜிமினோட அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி ரூடாக பேசுகிறாங்க. உங்களுக்கு எதுவுமே புரியலை. இப்போதைக்கே ஜிமினை பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வேகமாக உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் நிறைய காட்ஸ் இருக்காங்க. நீங்கள் போகிற வழி ஃபுல்லாகவே வெறும் காட்ஸாக தான் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணி போன உடனே அவர் கண்ணில் இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அவங்க சொல்கிற ஒரே பேர்வு வயன் 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 வயன், இதை மட்டுமே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காரு. நீங்கள் போய் அவர் கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு, நான் தான் வயன் வந்திருக்கேன், வயன் வந்துட்டேன், உங்ககிட்ட நான் வந்துட்டேன், என்ன நடக்குதுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, உங்களை சுற்றி ஏன் இவ்வளோ காட்ஸ் இருக்காங்க, என்ன பிரச்சனை நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரியல ஜிமன், கண்ணை திறந்து பாருங்கள் ஜிமன், ப்ளீஸ் ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போது ஜிமன் வந்துட்டு லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ண உடனே, அம்மா 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 எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்மா அம்மானே சொல்லிகிட்ருக்காரு. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க அம்மாவை கூப்பிட்றீங்க. ஸோ அவங்க அம்மாவும் வந்தாச்சு. வந்துட்டு, சொல்லுடா என்னடா அப்படின்னு கையை ஹோல்ட் பண்ணுறாங்க. அப்போது ஜிமன் வந்துட்டு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போது வயன்கிட்ட அவங்க அம்மா எல்லாத்தையும் சொல்கிறாங்க. வயன், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேம்மா, இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டேயும் சொல்லிடாத. ஜிமன் வந்துட்டு ஒரு இந்த ஏரியாவோட ராஜாவே அவன்தான். அவன் வந்து இந்த ஏரியாவோட பிரின்ஸ். பட் ஆனால் வெளியில் இருக்க யாருக்குமே தெரியாது. ஏன் அப்படின்னா, எங்கள் எல்லோரும் மேலேயும் நாங்கள் நிறையா ராஜ்யத்தை கையாண்டு வச்சுருக்கோம். மீன்ஸ் அவன் நிறையா போரில் வந்துட்டு வின் பண்ணியிருக்கான். ஸோ போர்னால் அந்த காலத்து போர் மாதிரி கிடையாது. ஸோ இங்கே ஒரு சில பிஸ்னஸ்லாம் நடக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஜிம்மன் தான் நம்பர் 1. தப்பான பிஸ்னஸ் கிடையாது, நீ பயப்படாத. ஸோ எல்லாமே லீகலான பிஸ்னஸ் தான். ஸோ அதில் நம்மளோட ஜிம்மன் தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கான். அதனால் அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நிறையா பேர் இருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல ஒரு பிஸ்னஸில் ஒரு டீல் ஒன்று பேசுகிறதுக்கு ஜிம்மன் இங்கே வர வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ நானுமே ஒரு நாள் வெளில போயிருந்தேன். ஸோ நான் அப்போவும் இங்கே தான் இருந்தேன். ஸோ இப்போ அதனால தான் இந்த பிரச்சனை வந்துடுச்சுமா. நீ பயப்படாத. இது அவனோட பிரின்ஸ் இது இவன் நாட்டோட பிரின்ஸ் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ இதை ரொம்ப நாள் எங்களால் உன்கிட்ட மறைச்சி வச்சுட்டு இருக்க முடியாது இல்லைம்மா. எனக்காக இருந்தாலும் ஒரு நாள் நான் உங்ககிட்ட இதை சொல்லி தானேம்மா ஆகணும். அந்த நாள் இந்த நாளுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத. இது யாருக்கும் தெரிய வேணாம். பட் உனக்கு தெரிஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்கம்மா, இவர் பிரின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம்மா கண்டிப்பாக. ஸோ நாங்கள் தலைமுறையாக இருக்கோம். ஸோ இங்கே இருந்தால் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வருதுன்னா நாங்கள் அங்கே வந்து அந்த இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கோம். இவனும் ஒரு அடையாளத்துக்காக ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணியிருக்கான். அம்மா, நான் வயன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்கள் வெளியில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க்கை கழட்டுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே அங்கேயே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஜிமினா கையை ஹோல்ட் பண்ணி தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது ஜிமினா சொல்கிறாரு, வயன் ஐம் சாரி, நான் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயத்த ஹைட் பண்ணிட்டேன். நான் உன்னை லவ் பண்ணதையும் நான் உங்ககிட்ட இருந்து ஹைட் பண்ணேன். பட் ஆனால் அதை சொல்லிட்டேன். இதை எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நீ சொன்னால் நம்புவியானும் எனக்கு தெரியல. ஏன்னா நான் இது வரைக்கும் உங்ககிட்ட ஒரு ஒரு பிரின்ஸ் மாதிரி நான் நடந்தது கிடையாது. ஸோ அதனால தான் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருந்தேன். ஆனால் இப்போது நான் அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ண சொன்னேன். பட் அதை நீ அட்டன் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன்.
இல்லை அம்மாவுக்கு ஃபோன் வரல, லேண்ட்லைனுக்கு ஃபோன் வந்துச்சு. ஓ! அம்மாவுக்கு லைன் கிடச்சிருக்காதுன்னு நினச்சி லேண்ட்லைனில் பண்ணியிருந்திருப்பாங்க. எனக்கு மேரேஜ் ஆன விஷயம் இங்கே யாருக்குமே தெரியாது ஒயன். ஆமாம், என்னை உள்ளே அலோவ் பண்ணவே இல்லை யாருமே. ஓ ஐம் சாரி ஒயன். ஸோ இப்போது இதுதான் என்னோடய நிலமை. நான் இந்த ஊர் உலகத்துல இருந்து மறைஞ்சு வாழறதுக்கு காரணம், என்னை சுற்றி நிறைய எதிரிங்க இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே நான் மறைமுகமாக ஓரளவுக்கு நான் சால்வ் பண்ணிட்டேன். பட் இன்னும் சிலர் இருக்காங்க. என் கண்ணுக்கு தெரியாத சில பேர் ஒளிஞ்சிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து என்னோடய ஃபேமிலியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த ஊரில் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். பட் இப்போ நீயா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை அக்செப்ட் பண்ணிப்பியா ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே பேசிகிட்டே இருக்கும்போது அவருக்கு திடீர்னு மூச்சோட கஷ்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் என் ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. இப்போ டிஸ்சார்ஜும் பண்ணுறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. ஸோ வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்க. பட் ஆனால் அவரால் கொஞ்சம் நடக்க முடியாது. கொஞ்சம் அவருக்கு நடக்க ஸ்ட்ரகிளாக இருக்கும். பட் மேஜராக இன்ஜூரி எதுவும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் தான் சரியாயிடும். அவர் நடப்பார், கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த டைமில் ஃபுல்லாகவே நீங்கள் அவர் ரூம்லேயே தங்கி நீங்கள் அவரையே பார்த்துக்கிறீங்க. ஸோ ஒரு நாள் திடீர்னு அவருக்கு ஹெவியாக ஃபீவர் வருது. ஸோ அந்த டைமில் நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் கூட அனலுக்கு படுக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அவர் ரொம்ப குளிருது அப்படின்ற டைமில் நீங்கள் போய் அவர் பக்கத்தில் லைட்டாக படுத்துக்கிறீங்க. அவரும் குழந்த மாதிரி உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வார்மாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அப்படியே அவர் அன்றைக்கி நைட்டு தூங்கிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ரீனா வந்துட்டு டோர் நாக் பண்ணுறா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் போய் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி வரீங்க. ஸோ அவள் என்ன நினச்சிக்கிறான்னா, ஸோ உங்களுக்குள்ள மேக் அவுட் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு கீழே போயிடுறா. சாரி அண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா. ஏ நீ நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் கத்துறதுக்குள்ளே ஓடி போயிடுறா. ஸோ இப்போ கீழே போயிட்டு அவங்க அம்மாக்கிட்டேயும் சொல்லிடுறா, அம்மா அம்மா அண்ணனும் அண்ணியும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளை மாதிரி எங்கேயாச்சும் பேசுறியாடி? நான் என்னம்மா பண்ணுறது? சின்ன பிள்ளை மாதிரி எனக்கு நடந்துக்கவே தெரிய மாட்டேங்குதே. என்னால் ஆக்டிங்லாம் பண்ண முடியாதும்மா. என்னோடய ஒரிஜினாலிட்டி இதுதான். அதனால தான் நான் இப்படியே சொல்கிறேன். அண்ணனும் அண்ணியும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி இதை பற்றி பேசாத. அவளுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும்ல. ஆமாம்மா அண்ணி இப்போவே கூச்சமாக தான் ஏன்னு சொன்னாங்க. நான் ஓடி வந்துட்டேன். சரி ஓகே, நான் காஃபி போட்டு தரேன், நீ எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடு, ஓகேவா? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா காஃபி போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு மேலே லீனா வந்துட்டு, அண்ணி இந்தாங்க அண்ணி காஃபி, டயர்டாக இருப்பீங்க, நீங்கள் காஃபி குடிங்க, நான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணதும் வந்து உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்கள் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, உங்கள் அண்ணன் ஜஸ்ட் வார்மாக இருக்கணுன்றதுக்காக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருந்தார், அவ்வளோதான். அவ்வளோதானா? நான் வேறு அம்மாக்கிட்டலாம் சொல்லிட்டேனே. அம்மாக்கிட்ட சொன்னியா? என்னடி சொன்னேன்? இல்லை நீங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போலன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓஹோ சரி சரி, நானே அம்மாக்கிட்ட வந்து சொல்லிக்கிறேன். இப்போது நீங்கள் கீழே போகிறீங்க காஃபி குடிச்சிட்டு. வயன் என்னம்மா நீ இப்படி சொல்கிற? நான் கூட எனக்கு கூடிய சீக்கிரம் பேரனோ பேத்தியோ வந்துடுவான்னு நினச்சேன். குட்டி பிரின்ஸை பார்க்கலாம், இல்லை குட்டி பிரின்சஸை பார்க்கலான்னு நினச்சேன். நீ ஏம்மா இப்படி பண்ணுற? அப்படிலாம் இல்லைம்மா, அவருக்கு உடம்பு நல்லா க்யூர் ஆகட்டும்மா. அப்போ நீ என் பையனோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறியா? நானும் ஒரு லவ் பண்ணியிருக்கேம்மா, நான் எப்படிம்மா அக்செப்ட் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போது கொஞ்ச நாள் போகுது. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஜமுனா கூடவே தான் இருந்துகிட்ருக்கீங்க. அப்பப்போ குட்டி குட்டி ரொமான்ஸும் உங்களுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ திடீர்னு ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு பொக்கேஸ் அந்த ரிங் வாங்கிட்டு போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறீங்க. ஜமுனா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. அவர் டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு, என்னடி நீ ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணுற? ஏன் நான் பண்ணக்கூடாதா? நான் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணுவேன். ஐ லவ் யூ, வில் யூ மேரி மீ அப்படின்னு கேட்குறீங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சுடி, பரவாயில்ல, நம்ம இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலாம். எல்லோரையும் கூப்பிட்டு இன்னும் நிறையா பேருக்கு நீங்கள் தான் என்னோடய ஹஸ்பண்டுன்னு தெரியாது, நான் தான் என்னோடய ஒய்ஃப்னு தெரியாதுல்ல. ஸோ எல்லோரும் முன்னாடியே நம்ம ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலி உங்கள் 2 பேருக்குமே எல்லோரும் முன்னாடியும் ஒரு தடவை மேரேஜ் ஆகுது. ஸோ அன்றைக்கி நைட் லீனா வந்துட்டு உங்களை கூப்பிட்றா. என்ன லீனா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அண்ணி அம்மா அவங்க 2 பேருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க, என்னென்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்னம்மா என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லைடா, உங்களோட ஹனிமூனுக்காக டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், அதுதான் அப்படி சொல்கிறான். எங்கேம்மா புக் பண்ணியிருக்கீங்க? இப்போ எதுக்குமா இதெல்லாமே? இல்லைடா, நீங்கள் 2 பேருமே ரொம்ப நாள் கழித்து
எப்படி ஒரு கண்ட்ரோல்டாக யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரே வீட்டில் இருந்தோம், ஒரே ரூமில் இருந்தோம். பட் நீங்கள் அவ்வளோ கண்ட்ரோலாக இருந்திருக்கீங்கன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காத்திருந்ததுக்கு ஒரு பலன் கிடைக்க வேணாமாடா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க. அப்போது வயனுக்கு வந்து ஒரு மாதிரி ஷையாக ஆகுது. ஸோ அப்படியே ஜிமினாவோட ஷர்ட் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். மறுபடியும் வயன் நீங்கள் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ வயனும் போகிறா. வயன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண மாதிரி குழந்தைக்கும் வெயிட் பண்ண வச்சிடாத, எனக்கு சீக்கிரமாக ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுத்துருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது, நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கேனே, அப்பா வாங்கின கடன்லாம் இன்னும் திருப்பி கொடுக்கவே இல்லை. ஏய் நீ இப்போ யார் தெரியுமா? ஒரு ஒரு ராஜாவோட பொண்டாட்டிடி நீ இப்போல்லாம் பேசலாமா சொல்லு? அவங்களோட கடன் எல்லாத்தையும் உன்னை இங்கே வந்தல்ல அன்னைக்கு காலையிலே நான் எல்லாரோட கடனையும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன். என்ன சொல்கிறீங்க ஜிமன்? ஆமாம், அன்றைக்கே நான் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டேன். ஓ, எனக்கு தான் தெரியலையா? அப்போது என்கிட்ட எதையுமே கடைசி வரைக்கும் சொல்லிட்டு செய்யவே மாட்டிங்களா? போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அதுக்குள்ளே அவங்க அம்மா அண்டு தங்கச்சியெல்லாம் போயிடுறாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்ய மாட்டேன், ஆனால் இது மட்டும் நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு செய்வா. ஃபஸ்ட்டு கிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு உங்ககிட்ட. அப்போ நீங்கள் ஐயோ ஜிம்மன் எதெல்லாமா சொல்லுவீங்க அப்படின்னு நீ தானடி எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், நான் வேணா இப்போது எல்லாத்தையும் சொல்லிட்டு பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்குறாரு. ஸோ நீங்களும் ஐயோ ஜிம்மன் ஃபஸ்ட்டு இன்னைக்கு கீழே இறக்கி விடுங்க, எதுவாக இருந்தாலும் ரூமுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ, அப்போ ரூமில் போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ ஜெமினி ஏன் இப்போல்லாம் பேசுகிறீங்க, இப்போல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கண்ணை முடிக்கிறீங்க. ஸோ லீனா வந்துட்டு அண்ணி நான் எதுவும் கேட்கல, நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு நாங்கள் வந்து கத்துறா. ஐயோ அவள் வேற இருக்கா, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன் அவளை பற்றி உனக்கு தெரியாதுடி, சரியான கேடி அவள். ஐயோ இருக்கட்டுமே, அவன் முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டே மாடிக்கு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட லைஃப் வந்து செம்ம ஹாப்பியாக போகுது. நீங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போது ஜிம்னாவை பற்றி. ஸோ இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லை ரொம்ப மாதிரி அறுத்தீங்க அப்படின்றதுனாலும் சொல்லிவிடுங்க. ஸோ லவ் யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பிடிச்ச சீன் பிடிக்காத சீன் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு 70% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும்போது அவனோட ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும், என்னோடய ஃபேஸ்லையும் கிடையாது. ஸோ நம்ம சேனலில் வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்க எல்லா மெம்பர்ஸுக்குமே அது ஒரு ஹாப்பினஸ். யார் ஃபஸ்ட்டு போய்ட்டு ஒரு கவுண்ட் அதிகமாக இருக்கிறத பார்த்தாலும் உடனே இன்னொரு பர்சனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி 1 கவுண்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பியாக இருப்போம். ஸோ எங்களோட ஃபேஸில் வர அந்த ஸ்மைலுக்கு காரணம் உங்களோட ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனும் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனாக இருக்கட்டும், அதுதான். ஸோ அதை மறக்காமல் எங்களுக்கு கொடுத்துருங்க. ஸோ இன்றைக்கி ஜேகே மாமாவோட ஸ்டோரியை நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். ரெண்டுத்தில் எது பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஓகே ஆல் பாய்.